அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட முகம் கிளியராகவும் அதே மாதிரி க்ளோவிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அதை எந்த ஒரு செலவுமே இல்லாமல் அதே மாதிரி பியூட்டி பார்லருக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்காக வேண்டி பாதி பீட்ரூட்டை நல்லாவே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்க்ரேப் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம செய்ய போகிற ஃபேஸ் பேக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே நான் பீட்ரூட் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதை விட சின்ன பீட்ரூட் எடுத்தீங்க அப்படின்னா முழு பீட்ரூட்டையுமே இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணியும் அப்படி இல்லாட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பீட்ரூட்டில் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து கலராக்குறதுக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை பொலிவாக வைக்கிறதுக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணின பீட்ரூட் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கொள்ளலாம். பொதுவாக எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் நம்ம இதை பிளெண்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பிளெண்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் போல் ரோஸ் வாட்டர் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களும் வீட்டில் இருந்த மாதிரியே கேக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் நூர் எடியூகேஷன் சென்டர் இருக்கிறாங்க. ரீசனபிளான ப்ரைஸில் எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி நல்ல அழகான விளக்கங்களோட 20 வகையான கேக் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதம் 25ஆம் அவங்களோட அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்காங்க. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கக்கிட்ட இருந்தே படிச்சுக்கொள்ள முடியும். ஸோ அவங்களோட கிளாஸில் படித்த பிள்ளைகளோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ விருப்பமானவங்க இப்போவே அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த பீட்ரூட் எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி அறுவல் நொறுவலாக தான் இருக்கும். நல்லாவே பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதுவே சில பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் போல் ரோஸ் வாட்டர் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணின எல்லாத்தையுமே ஒரு ஸ்டைனர் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஈஸியாகவே இந்த பீட்ரூட் ஜூஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம என்ன தான் ஸ்க்ரேப் பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி உரல்ல வச்சு இடித்தாலும் சரி, இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ஜூஸுமே நமக்கு கிடைச்சிடும். ஒரு துளியை கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகாக எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளோட முகம் பிங்கிஷாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது ப்ளஷ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாகவே பிங்கிஷ் கலரில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல்லையே இந்த பீட்ரூட் ஜூஸில் ஒரு நைட் க்ரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வீடியோவாக போட்டிருக்கிறேன். நிறைய பேர் அதுக்கு ஃபீட்பேக் இன்றைக்கு வரைக்கும் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவ்வளோ பாசிட்டிவான ஃபீட்பேக். அந்த வீடியோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விரும்பினவங்க நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கலாம். ஸோ நான் பிளெண்ட் பண்ணின பாதி பீட்ரூட்டில் இவ்வளவு நான் ஜூஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறத விட இது மாதிரி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சில நேரங்களில் நம்மளோட முக சருமம் ட்ரை ஆகின மாதிரி இருக்கும் இல்லையா? இல்லாட்டி சொறுசொறுப்பு தன்மை மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஈஸியாக 7 நாளில் அதை எப்படி சரி செய்யலாம்னு ஒரு சின்னதாக ஒரு ஃபேஸ் பேக் பார்த்துடலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த இந்த பீட்ரூட் ஜூஸில் இருந்து இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலோவேரா ஜெல். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வர்ற ஜெல் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் உங்களுக்கு இயற்கையாகவே மரத்தில் இருந்து எடுக்க முடியுமா இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். பொதுவாக எலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் டைம் எடுத்து மெதுவாக மிக்ஸ் பண்ணினா
மட்டும்தான் இந்த ஜூஸோட நல்லாவே மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அரிசி மாவு. பொதுவாக அரிசி மாவில் தெரியும் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட் ஆக்குறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் ஆக்குறதுக்குமான நிறைய விஷயங்கள் அரிசி மாவில் இருக்குது. ஸோ அரிசி மாவுமே கொஞ்சம் போல் எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவாக நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக் செய்கிறதா இருந்தாலும் அதோட கன்சிஸ்டன்சியை நல்லாவே கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. முகத்தில் நாம் அப்ளை பண்ணும்போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணித்தன்மையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே திக்காக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போல் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து இது நல்லாவே லூஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதையும் விட நம்மளோட ஃபேஸில் எப்போவுமே வடிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சியோட அளவை வந்து சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அழகாக உங்களோட முகத்தில் ஒட்டி கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ முகத்தை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஈரத்தன்மை எதுவும் இல்லாத மாதிரி நல்லாவே வைப் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற ஃபேஸ் பேக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்சால் நீங்கள் கழுத்து பகுதிக்கும் போட்டிங்க அப்படின்னா கழுத்து பகுதியும் நல்லாவே சாஃப்டாகவும் அதே மாதிரி பிரைட்டாக வரத்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லாவே வாஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் அவ்வளோ அழகாக சாஃப்டாக க்ளோவிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வாரம் முழுவதும் அதாவது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 7 நாளைக்கு செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா முகம் பிரகாசமாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களோட முகத்தில் இருக்கிற காய்ந்த தன்மையாக இருக்கட்டும் சொறுசொறுப்பு தன்மையாக இருக்கட்டும் இது எல்லாமே ஓடி போயிடும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்கின்ல பருக்கள் அதாவது பிம்பிள்ஸ் இருந்தால் கூட இந்த பயம் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை 7 நாளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக முகத்தில் நிறைய பேருக்கு பருக்கள் வந்ததுக்கு அப்புறமா கரும்புள்ளிகள் இல்லாட்டி பரு தழும்புகள் இருக்கும் இல்லையா, அதை எப்படி 7 நாளில் சரி செய்யலாம் அப்படிங்கிறத ஈஸியான ஒரு மெத்தடை அடுத்ததை பார்க்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நம்ம முன்னே செஞ்ச ஃபேஸ் பேக்குக்கு போட்ட மாதிரி அதிகமாக அரிசி மாவு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் சேர்த்தாலே போதும். அது கூடவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த தக்காளி பழத்துக்குள்ளே இருக்கிற இந்த சாறு. உங்களுக்கு இந்த தக்காளி பழ சாருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தேசிக்காய் சாரும் சேர்க்கலாம். இன்கேஸ் உங்களோட முகத்தில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேசிக்காய் சாரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி சாறை சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா தேசிக்காய் சாரில் ஆசிடிட்டி இருக்கிறதுனால சம்டைம் உங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தோடையுமே முக்கியமான இன்க்ரீடியன்ட் அதாவது நாம் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த பீட்ரூட் ஜூஸும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த தயிரில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்மளோட முகத்தை வந்து பாலிஷாக வைக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட முகத்தில் இருக்கிற கலரை வந்து இன்னும் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கும் நிறைய உதவி பண்ணக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் தயிரில் இருக்குது. ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே முகத்துக்கு நன்மை தரக்கூடிய 4 விஷயம்தான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட முக சருமம் அவ்வளோ அழகாக ஜொலிக்கும். அதையும் விட முக்கியமாக நீங்கள் டெய்லி அதாவது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் சரியாக 7 நாளைக்கு தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வர்ற நேரம் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் பிக்மெண்டேஷன் அதே மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோன் ப்ராப்ளம் இது எல்லாமே சரியாகிடும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம். முகத்தை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லாவே ஈரத்தன்மை இல்லாத மாதிரி வைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற ஃபேஸ் பேக்கை போட்டு 1 மினிட்டுக்கு லேசாக விரல்களால் மசாஜ் பண்ணி விட்டுட்டு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. அது நல்லாவே ட்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா நார்மலாக ஃபேஸ் வாஷ் அப்படி இல்லாட்டி சோப் போட்டு முகத்தை நல்லா கழுவி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைஸ்டு க்ரீம் யூஸ் பண்ணுங்க. அப்போதான் ஸ்கின் நல்லாவே பொலிவாக இருக்கும். அதையும் விட முக்கியமாக நீங்கள் தொடர்ந்து இந்த 7 நாளைக்கு இந்த செகண்டாக சொல்லி தந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது முன்ன சொன்ன மாதிரி இந்த பிளாக் டாட்ஸ் பிக்மெண்டேஷன் அதே மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிடும். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறதே கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான நேரத்துக்கு கொஞ்சம் போல் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது கெட்டு போகாமல் 2 வாரத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.